மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் வியாழக்கிழமை பொதுவாக என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேஸ். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 1600 1700 பாயிண்ட் வரைக்குமே கீழே இறங்கிடுச்சு. ஆனால் இது மாதிரி நடக்கும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்னடா பொழுது போச்சே ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ரொம்ப நாள், அதாவது ஒரு 2 வாரமாக நம்ம பார்த்துட்டு இருந்ததில் நேற்று கரெக்டாக 1:45க்குன்னு நினைக்கிறேன் அரௌண்டு ஒரு வீடியோ லைவ்ல வருது, சீஸ்ஃபயர் கேன்சல்டுன்னு. சீஸ்ஃபயர் கேன்சலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்துருச்சு, ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன உரசல் இருந்தது அப்படின்ட்டு அந்த உரசலுக்கு உண்டான ஃபீட்பேக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வி ஹாவ் டு கன்சிடர் பெட்டர் வே. அவ்வளோதான், இதுதான் வந்து பதில். நம்ம எந்த அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்டாக் விற்கிறது, ப்ராஃபிட் புக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் மார்க்கெட் ஒரு 24,038. ஒருவேளை 24,038 ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக விட வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா கவனிச்சிங்க இந்த சம்பவத்தை. கிட்டத்தட்ட 26,000 பாயிண்ட்லேருந்து 22,000 பாயிண்ட் விழுந்தப்பவே நம்மளாம் சமாளிச்சிட்டோம். புரியுதா? சமாளித்தோம். அப்படி இருந்த காலம் 4,000 பாயிண்ட் மைனஸ். எப்போ சொல்கிறேன்னா போன பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதத்துலேருந்து மார்க்கெட் நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். அது ஒரு விஷயம். அடுத்தது இப்போ திருப்பி ஒரு வேளை சண்டையே ஸ்டார்ட் ஆனாலும் கூட பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 24 2,000 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. என்னதான் விழுந்தாலும் அகெயின் 22 தான் அதுக்கான மேக்ஸிமம் லிமிட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட மேட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது கொரோனா வந்தது. கொரோனாவோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம பயந்தோம், என்னடா நடக்க போகுது, என்ன அதுக்குண்டான என்ன ஆயத்தமாக நம்ம இருக்கிறோமா, ரெடியாக இருக்குமா, ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா தெரியல, இன்னும் இது எப்போ முடியுமோ அப்படின்னு பயந்தோம். ஆனால் அதுவே கொரோனாவோட 2வது வேவ்ஸ் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம தெளிவாக இருந்தோம். பெரிய லாக்டவுன்லாம் இல்லை, சிம்பிளிஃபைடாக மூவ் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ் 1ல் நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஏன்னா பயந்தோம் அந்த சமயத்தில், பட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ வேவ் 2 வரும்பொழுது உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ரெடியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ பயப்பட மாட்டோங்கிறது எப்படி கொரோனாவோட நம்ம மேட்ச் பண்ணி சொல்லணும். அதே தான் இந்த அமெரிக்கா ஈரான் கொண்டான வார் சமயத்தில் நடக்க போகுது. அதனால் கன்சிஸ்டண்ட்டாக போங்க. பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் டிப் வரும்னு இது வரைக்கும் யாருமே ஐடென்டிஃபை பண்ணலை. அப்படி ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வீக்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு நீங்கள் பெட்டராக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கில் டாப் அப் பண்ணிக்கிறது ஃபார் பெட்டர். பைசா மாஸ்டரோட போர்ட்டலில் ரிப்போர்ட், என்னோட போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட் படித்து பார்க்கும்போது என்னென்னலாம் குறைவாக இருக்குது, என்னென்னலாம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. கேபிட்டல் மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபினான்ஷியல்ஸில் கம்மியாக இருக்குது, கேபிட்டல் கூட்ஸு ஏரோஸ்பேஸில் ஒரு 5%, டெக்னாலஜியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஹெல்த் கேரில் 5% இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு 7%க்கு மேலே கூட இருக்கலாம், 7லேருந்து 10க்குள்ளே இருக்கலாம். ஆனால் இதெல்லாமே லெஸ் தென் 7 தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும் எடுத்துக்குவோம். வெறும் அண்டர் வேல்யூ மட்டும் இருந்தால் போதாது, சைட்வேல இருக்கக்கூடாது, அப் ட்ரெண்ட் எடுக்கணும். அப் ட்ரெண்ட்னா அந்த ஏரோ மார்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன ஒரு 8 வாரங்களில் அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரோத்தை நோக்கி நகரணும். அப்படி நகரலைன்னா அது அப் ட்ரெண்ட் கிடையாது, சைட்வேல இருக்கும். சைட்வேல இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் மீண்டும் கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக் பிடிக்காதீங்க, அதை விட்டுடுங்க. அதை தவிர்த்து ஓரளவுக்கு நின்று அது அப் ட்ரெண்ட் திரும்புது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக்கை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த வகையில் ஃபினான்ஸ், எஸ், சோழமண்டலம் இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சோழமண்டலம் நம்மளோட போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரோம். இந்த சமயத்தில் நாம் ஒரு ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம், அதாவது பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஏற்கனவே நம்ம என்ன நினச்சோம்னா, இது கொஞ்சம் வேகமாக போகும். வேகமான என்னோட டார்கெட் 360 400 அரௌண்ட் அப்படி இருந்தது. ஆனால் அது என்ன நடந்ததுன்னா, இந்த சண்டை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்னும் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது போகும், இப்போவும் கூட ரெக்கவர் ஆகி தான் போயிட்டுருக்கு. பட் அந்த கம்பெனியில் நான் போகிறத விட என்ன பண்ணலான்னா சோழமண்டலம் ஃபினான்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அதை நான் எக்ஸிட் கொடுத்துருக்கேன். ஆனால் இது அது மொத்த பணத்தையும் இதுலேயே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் பிரித்து தான் பீரியடிக்கலாக இன்றைக்கி ஒரு 60,000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண போகிறோம். சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் இது வேறு, இதில் 2 கம்பெனி இருக்கும். ஓகே, அதில் நான் வந்து ஃபினான்ஷியல் ஹோல்டிங் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 150% க்ரோத் பாஸ்ட் 5 இயரில். ஓரளவுக்கு 2024லேருந்து இப்போ டிப் எடுத்து திரும்பி ரெக்கவர் ஆகிற டைம், இது நல்ல டைம் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் பீலாம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் ஸ்க்ரீனில் நெட் ப்ராஃபிட்டு, கிராஸ் சேல்ஸு இதெல்லாம் கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 7 ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிக்கா இன்டர்பிளானட் சிஸ்டம்ஸ். சிக்கா இன்டர்பிளானட் சிஸ்டம் நான் உங்களுக்கு கன்சிடர் 3ல கொடுத்துருக்கேன், 2 தடவை கொடுத்துருக்கேன். அப்போ 800 ரூபாய் இருந்தது, இப்போ 1,200 ரூபாய் இருக்குது. இன்னமும் இந்த கம்பெனிக்கு பொட்டன்ஷியாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் இல்லை. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், HDFC பேங்க் ஆக்சுவலாக நல்ல பேங்க் தான், அதுவுமே நான் வந்து எக்ஸிட் கொடுத்துருந்தேன்.
எக்ஸிட் ஏன் கொடுத்துருந்தேன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் தீரட்டும், அப்போ நம்ம திருப்பி என்ட்ரி ஆகிக்கலாம், இப்போ எதுக்கு அவசரப்படணும்னு. பட் நல்லதான் ரெக்கவரி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டாக்கை நான் எக்ஸிட் கொடுத்தேங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த கம்பெனி 2026 லிஸ்ட் ஆச்சு. 2026 லிஸ்ட் ஆகி கீழே போய் திருப்பி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. இதுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு நானே உங்களுக்கு கன்சிடர் த்ரீல சொல்லியிருக்கேன். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோடைய ஃபினான்ஷியல்ஸும் நான் உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிற பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10 ஸ்டாக் ரொம்பலாம் இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி கீழே போனாலும் கூட மேற்கொண்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. இப்போதைக்கு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு 1200 rupees இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை ஒரு 10 ஸ்டாக் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது டைட்டன். பொதுவாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அப்பப்போ கன்சிடர் பண்ணுவோம். இப்போவும் அது ஈக்குவல் வேல்யூவில் அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. பட் நம்மகிட்ட மொத்தமே 11 ஷேர் தான் இருக்குது இது வரைக்கும் சோஃபார். இன்னைக்கு 4592 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்குது. இது போன 5 வருஷத்தில் மட்டும் 166% க்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா. இது கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுனால நம்ம இதை பற்றி பயப்பட தேவையில்லை. இந்த கம்பெனியோட ROI இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற பார்த்துக்குங்க. அது டோட்டல் சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸ் எவ்வளோ % வளருது, ப்ராஃபிட் எவ்வளோ % வருது அப்படிங்கிறதும் பார்த்துக்குங்க. இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபர்தராக மூவ் ஆகி போகிறது. இதில் நம்ம ரொம்ப வாங்கலை, இது வேல்யூவே அதிகங்கிறதுனால ஒரு 4 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது சன் ஃபார்மா. 52 வீக்ஸ் ஹை இன்னைக்கு. ஆனாலும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் இதை வந்து ஈக்குவல் வேல்யூவில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இவங்களோட பொட்டென்ஷியாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது, அதனால நம்ம இதை ஈக்குவல் வேல்யூவில் வச்சுருக்கோம். புரியுதா. இந்த கம்பெனி போன 5 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 times க்ரோ ஆயிருக்கு. எத்தனை மடங்கு? 3 times க்ரோத். இதோடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% 10% அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போன சில வருஷங்களில். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இது மாறி இருக்குது, கம்ப்ளீட் ட்ரெண்ட் மாறி இருக்குது. இன்னும் இது வேகமாக மேல் நோக்கி நகரப்போகுது. அப்படி போன 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும், போன 1 வருஷத்துல 11 ஆயிருக்கு. அப்போது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இது அடுத்த சப்சிக்வெண்ட் 5 இயரில் 4 இயரில் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஸ்கேலில் ஒரு டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 6 ஸ்டாக், ஏன்னா இப்போ ஆல்ரெடி இது வந்து 9900 இருக்குது. இது நம்ம ஒரு 6 ஸ்டாக் வாங்கலாம். இது இன்னும் க்ரீனுக்கு வருதுன்னா இன்னும் கூட நம்ம வாங்கலாம். சரிங்களா. இன்றைக்கி நம்ம வாங்குறது வெறும் 4 ஸ்டாக் தான். ஒன்று சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ், அடுத்தது சிக்கா இன்டர்பிளானட், டைட்டன், சன் ஃபார்மா. ஏன்னா ஆர்டர் புக் வைக்க மாட்டேன்னு அடிக்கடி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் புக் வைக்கிறேன், இந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என் போர்ட்ஃபோலியோவில் ஏற்றுறேன், அது ஏற்றி தான் அடுத்த தடவை திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. எனிவே இந்த ஸ்டாக்கெல்லாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு 60-65 ரூபாய்க்குள்ளே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து என்னுடைய கன்சிடரேஷன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரியுதுங்களா. ஆனால் நான் வாங்கினதையே நீங்களும் வாங்கணும் அப்படி கிடையாது. நீங்களும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த செக்டரில் கம்மியாக இருக்குது, எந்த ஷேரில் கம்மியாக இருக்குது, எதெல்லாம் இப்போ அண்டர் வேல்யூவாக தெரியுது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத டாப் அப் பண்ண கற்றுக்குங்க. தேவையெல்லாம் புது கம்பெனி உள்ளே கொண்டு வருவதை விட டாப் அப் பண்ண கற்றுக்குங்க. ஏதாவது 1-2 கம்பெனி நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா தென் யூ பிளான் ஃபார் அனதர் என்ட்ரி இல்லையா. ரைட், இது மாதிரி பண்ணுங்கள், உங்கள் போர்ட்ஃபோலியோவும் கிராண்டாக போகும். அடுத்தது கம்யூனிட்டி. வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஈவினிங் 9 to 12 நைட்டு கம்யூனிட்டிக்கான இண்டக்ஷன் மீட் இருக்குது. ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற மீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் ஜாயின் பண்ண எல்லாரும், இந்த வாரம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 60-70 பேர் மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு இண்டக்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்தராக நான் இன்னும் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். paisamastertamil.com. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும்லாம் போக தேவையில்ல, paisamastertamil.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க, உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.